கதாநாயகன் மேல இடிச்சான் ஒருத்தன். அவன் தான் அஜ்மல் கசாப்ங்கிற தீவிரவாதி. அப்புறம் தீவிரவாதத்துல இறந்தவர்கள்ல கடைசியில வரும். அவர் பெயர் வந்து சந்தீப் மாத்ரே அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரை தவிர இந்த கதையில கதாநாயகனோ அவன் மனைவியோ அவன் குழந்தையோ அந்த உம், எந்த யாருடைய பெயருமே வரவில்லை. அது இன்னும் ஒரு புதுவிதமான உத்தி. நான் அது மாதிரி அதிக கதைகள் படித்ததில்லை. அதனால் தான் கேட்கிறேன். ஓகே. ஆக்சுவலா நான் இது வரைக்கும் 4 கதைகள் சொல்வனத்துல எழுதியிருக்கேன். ஆமா, அதுல 3 கதைகள்ல முக்கிய கதாபாத்திரத்தின் பெயர் இருக்காது. ஆமா. அதனால So, தான் கேட்கிறேன். இது இது எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. எனக்கு இது சொல்லும் போது ஒரு டிமார்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு, ம், ரிட்டைல் ஜெயண்ட். ம், அந்த கம்பெனியோட நிறுவனர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் எனக்கு சட்டம் ஞாபகம் வரல. அவர் எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாராம். ஸோ அவரை வந்து ஒரு நிருபர் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாராம், நீங்க எதுக்கு எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், இட் இஸ் ஒன் லெஸ் டிசிஷன் டு மேக் எவ்ரிடே இன் த மார்னிங் அப்படின்னு. ஸோ இதுல அனாவசியமான இதுல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அது மாதிரி இந்த கதையில அவன் பேரு ரமேஷா சுரேஷான்னு சொல்லிட்டு நம்ம அனாவசியமா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கதை எல்லாருக்கும் புரியும், அதோட இது புரிஞ்சா போதும், தாக்கம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதுவும் சொல்லல.